பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சாண்ட்ராவை கண்டுபிடிச்சி வளைச்சி அடிக்கிறாங்க, பார்வையும் அடிக்கிறாங்க, மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க பண்ணுற வேலையை. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அதான் சபரி, எப்ஜே, வினோத், அரோரா, ரம்யா இவங்களாம் இந்த டீமு. அப்போ வந்து ஒஸ்ட்டு யார் அப்படி ஒஸ்ட்டு வந்து சாண்ட்ரா தான். அது கம்பல்சரி அப்படிங்கிறான் அவன் சபரி. ஏன் கம்பல்சரினா அவங்க வந்து ரொம்ப ஒஸ்ட்டு மாதிரி பண்ணுறாங்க. யார்? ரம்யா. நீயே ஒரு ஒஸ்ட்டு தான், இவங்களெலாம் வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுவும் இந்த டீம் சொல்லுது பாருங்கள். ஆனால் வினோத் பயங்கரமாக நம்ம நினைக்கிறதே சொல்லிட்டாருங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க தான், விஜய் சேதுபதியே அதான் சொல்கிறாரு, என்ன ஜால்ரா போட்டார் அவ்வளோதான். மற்றபடி அவரே கரெக்டாக தான் சொன்னார், சிரிச்சிட்டு போனார் சக்காசமாக. அப்படியே பயமாக இருக்கிற மாதிரி ஒன்று நடிக்கிறாங்க பாரு. சத்தியமாக சொல்கிறேன், சரியான நடிப்பு. ஆமான்னு எம்ஜே சொல்கிறான், ஐயோ கொடூர நடிப்பியா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பெஸ்ட்டு யாருக்கு போவீங்கன்னா கனி தெரு. கனியே கனியின் ஒளியே அன்பு கேங் அடித்த அடியே அப்படிங்கிற மாதிரி கனியை சொல்கிறாங்க. சபரி, எப்ஜே, ரம்யா என்ன எல்லாம் அதே ஒரே கேங் தான், அன்பு கேங் தான். எப்ஜே வந்து என்ன பண்ணுவான், கனி தாயே, அப்புறம் சபரி தாயே அன்னையே, ரம்யா அக்கா அன்னையே, அப்புறம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் பாரு வந்து ஓவராக பண்ணுறா தெரியுமா. நேற்று தான் நான் பாராட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு வினோத். நீ வேற எப்ஜே சொல்கிறான், கோர் பாரு வெளியே வந்துட்டா, வெளியே வர விடுங்க அவ்வளோலாம், அப்படி தான் வர விடணும், அப்போ தான் எவிக்டாவா அப்படிங்கிற மாதிரி எப்ஜே நினைக்கிறான். எப்ஜே நீயே உனக்கே வெளியில் ஓட்டு இல்லை, ஒன்றும் கிடையாதுடா. சபரி உனக்கும் ஒன்றும் கிடையாது. ரம்யா நீலாம் எப்போ வெளில வருவேன்னு உட்காந்துருக்காங்க. அரோரா நீ எப்படா இவளெல்லாம் வெளில அனுப்புவாங்கன்னு உட்காந்துருக்காங்கலாம். புரிஞ்சிக்க. இல்லை நீ அது இல்லை, வினோத்துக்கு மட்டும்தான் ஓரளவு ஓட்டு இருக்குது, அதுவும் அடுத்த வாரம் போயிடும். அப்புறம் வினோத் சொல்கிறாரு, நேற்று தான் பாராட்டினேன் அந்த பார்வை, புகழ்ந்தேன், என் வாயை என்ன பண்ணிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சக்காசம் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா வினோத்துக்குமே ஸ்கோப்பே இல்லைங்க, கண்டென்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதாச்சும் காணா சாங் பாடிக்கிட்டு ஓரமாக உட்காந்துருக்க வேண்டியதான். திவாகர் போனதுலேருந்து ஒருத்தனுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை. ஒன்று எப்ஜே மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவு வந்து வெளியில் வர்றான். ஆனால் அவனும் போய் வியானா லவ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ சாண்ட்ராவும் பாரும் சேர்ந்து வீட்டை கொளுத்துறாங்க. ஸோ விக்ரம் ஃபயர் ஆகிட்டான், எப்ஜே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறான், மற்ற எல்லாம் சும்மாங்க. வருத்தம் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.